ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பார்த்தீங்கன்னா புது கெட்டப்பில் இருக்கேன். தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் தாத்தாவோட பழைய எக்ஸல் வண்டி இருக்குங்க, எக்ஸல் ஹெவி வண்டி இருக்குது. ஸோ அது ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 years வந்து அது இல்லை 10 years இருக்கும். 10 years வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ரொம்ப நாள் கிடக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டாக வந்து கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி போடலாம். ஏன்னா லாஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் இன்ஜின்லாம் நல்லா தான் இருக்கும். ஸோ இன்ஜினில் எந்த ஹெட்டில் எந்த லீக்கும் இல்லை. ஸ்பார்க் ப்ளக்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன், அப்பயும் ஆகலை. ஸோ கார்பரேட்டர் எப்படி கழட்டி க்ளீன் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம இப்போ எக்ஸல் வண்டியோட கார்பரேட்டர் அப்படியே எப்படி கழட்டுறதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எங்களோட எக்ஸல். ஸோ ஓரளவு இப்போ வாட்டர் வாஷ்லாம் பண்ணி தொடச்சி வச்சுருக்கேன், பெட்ரோல் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கவரை ஃபஸ்ட்டு கழட்டிடுவோம். கார்பரேட்டர் உள்ளே இருக்குது. ஸோ ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு கழட்டிடுவோங்க. ஸோ பாருங்கள், இதான் கார்பரேட்டரு. ஸோ இந்த கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 8ஆம் நம்பர் போல்ட் இருக்கும், இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இது ரெண்டையும் லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆட்டி எடுத்திங்கன்னா வந்து கார்பரேட்டர் வெளில வந்துடும். ஸோ வந்து கார்பரேட்டர் வெளில எடுப்போம். ஸோ மேலேருந்து இந்த சைடில் இருக்க அந்த ஏர் ஓசியும் கழட்டியாச்சு, நம்ம உள்ளே போகிற இன்டேக் ஓசியும் கழட்டியாச்சுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சிலேட்டர் கேபிளோடது, இது வந்து சோக்கோடுதுங்க. ஸோ இது எல்லாத்தையும் கழட்டிலாம் இந்த ஹோஸ் டியூபையும் எடுத்து விட்டுறலாங்க, நம்ம ஃபியூல் ஹோஸ் டியூபையும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு தான் வந்து இந்த சைடு இருக்கும். ஸோ இன்ஜின்குள்ளே ஏர் போகிற சைடு இருக்கும், இது வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கும் இந்த கிளிப்பு. ஹோஸ் வந்து இதாங்க ஹோஸு. ஸோ இந்த கிளிப் இந்த ஹோஸில் இருக்கும், இந்த கிளிப் இந்த சைடு இருக்கும். ஸோ கழட்டிட்டு மேலே போயிட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுல பார்த்துடலாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிலேட்டருக்கான இன்லெட் ஹோஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோக்கான ஹோஸு. ஸோ கார்பரேட்டர் வந்து தனியாக கழட்டி எடுத்தாச்சு. ஸோ உள்ள ஃப்ளோட்டு இல்லை இன்ஜெக்டர் தனியாக க்ளீன் பண்ணுறது எப்படின்னு மட்டும் நம்ம போய் பார்ப்போம். அப்போ ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளீனர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பிரேக் க்ளீனர் ஏதாச்சும் ஒரு க்ளீனர் எடுத்துக்கிட்டு நம்ம இதை வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி பார்ப்போம். ஸோ எது எங்கெங்கே இருக்குன்னு பார்ப்போம் பண்ணாமல். ஸோ கீழே ஃபஸ்ட்டு வந்து ரிசர்வாயரோட இதை கழட்டிடலாம். ஸோ இந்த 4 போல்ட்டை வந்து கழட்டிட்டிங்கன்னா ரிசர்வாயர் வந்து வெளில வந்துடும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தாங்க மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஆனால் வந்து பேஸ் கான்செப்ட் வந்து எல்லாத்துக்கும் ஒன்று தான் கார்பரேட்டரில். ஸோ ஃபஸ்ட்டு இது 4 போல்ட்டை கழட்டிடுவோம். ஸோ ஆல்ரெடி 2 போல்ட்டை கழட்டிட்டேன். ஸோ இதான் பாருங்கள், ஸோ இதான் ஃப்ளோட்டு. ஸோ இது வழியே தான் நாசிலு. இதுதான் வந்து ஜெட் ஸ்க்ரூ, இது நாசிலு. ஸோ இது வந்து சோக்குக்கான ஸ்க்ரூ இது. ஸோ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சின்ன ஜெட்டு பெரிய ஜெட் ரெண்டும் இருக்குது. ஸோ அந்த பின்னை கழட்டி நம்ம ஃப்ளோட்டை வெளில எடுத்துருவோம். ஸோ பின்னை கழட்டுறதுக்கு தள்ளா வந்துடுமான்னு பார்ப்போம். அப்படி இன்கேஸ் வரலன்னா வேறு ஏதாச்சும் வச்சு கழட்டுவோம் நம்ம. பின்னை அப்படியே எடுத்துருவோம். ஸோ தான் பார்த்தீங்கன்னா பின்னு ஹோல்ட் பண்ணுற பின்னு. ஸோ ஃப்ளோட்டை வெளில எடுத்தாச்சு. ஸோ இது எப்படி க்ளீன் பண்ணுறது அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இது வந்து அந்த அடப்பு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கனால நான் ஊற வச்சுருக்கேன் எங்கள் க்ளீனரில். ஸோ இந்த ஜெட்டை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீத்தர் ஹோல் இருக்கும், இங்கே 3, இங்கே 2 ஹோல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அடித்து க்ளீன் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த ஹோலை 3யும் இதை கீழே மூடிக்கிட்டு அடிச்சிங்கன்னா இந்த ஹோலில் இருந்து இருக்க எல்லா டஸ்ட்டும் வெளில வந்துடும். தெரியுதுங்களா உங்களுக்கு தெரிக்கிறது? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபுல்லாத்தையும் இப்படி நல்லா ஸ்ப்ரே அடித்து நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ வந்து இது எப்படி மாட்டுறது நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் அழுக்கி நல்லா க்ளீன் பண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ இப்படி அழுக்கு இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழுக்கு இருக்குங்க அதில். அது நம்ம க்ளீன் பண்ணி நல்லா ஊற்றிக்கலாம். ஸோ எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெரிய ஜெட் ஸ்க்ரூவை போட்டுக்கலாம்.
போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணலன்னா லூஸ் ஆகிடும். லூஸ் ஆச்சுன்னா ஃபுல்லாக நிறையா போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் மைலேஜ் தராது, ஸ்டார்ட்டும் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அடுத்தது இந்த பின் எப்படி இன்செர்ட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் பின் இருக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து மாட்டுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இதில் அப்படி வச்சுட்டு இதுக்குள்ளார ஒரு ஹோல் இருக்கும். இங்கே ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள். இந்த ஹோலில் அது போகிற மாதிரி கரெக்டாக உள்ளே வச்சுருங்க. ஸோ இந்த ஹோலில் அது போகணும். அதுக்கப்புறம் இந்த பின் எடுத்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ளோட்டோட ஓப்பனிங் ஸ்ப்ரிங் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மூவ்மெண்ட் இருக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்தது இந்த ரப்பர் கேஸ்கெட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைனா சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ தப்பாக பொசிஷன் போட்டால் லாக் ஆகாது. ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு, நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் கார்பரேட்டர் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. ஸோ இப்போ போய் மாட்டிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து ரைட் ஆன் பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து இன்ஜினுக்குள்ளே கனெக்ஷன். ஸோ இது ஏர் ஃபில்டருக்குள்ளே கனெக்ஷன் தான். ஏர் ஃபில்டர் நீங்கள் இன்கேஸ் டவுட்னா கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஒன்றும் சிம்பிள் இல்லை, இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 4 ஸ்க்ரூ கழட்டினா வெளில வந்துடும். கழட்டி க்ளீன் பண்ணி போட்டுருங்க தான். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாமா? கைஸ் இப்போ ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ நல்லா இருக்கு நம்புவோம். அடப்பு இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓட்டுவோம். டேய் நவுருங்கடா, நவுறா. டேய் சூப்பருங்க. எந்த ஒரு அடப்புமே இல்லைங்க, எந்த ஒரு அடைப்புமே சுத்தமாக இல்லை. செம்ம ஸ்மூத்தாக போகுது. ஓகே, ஸோ காய்ஸ், எக்ஸல் வண்டியோட கார்பரேட்டர் எப்படி க்ளீன் பண்ணுற மாதிரி மோரலஸ் வந்து எல்லா கார்பரேட்டரும் ஒர்க்கிங் இதே தான். சைஸஸ் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஜெட் ஸ்க்ரூ சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி வந்து எல்லாமே ஒன்று தான். ஸோ வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப்.